நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகிறதா இருந்த விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் வெளியாகாம தள்ளி போயிருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன, நீதிமன்றத்தில் தணிக்கை குழு நடத்திய அந்த விவாதம் என்ன, இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நிகழ்வா அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலப்பாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெடா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன், கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய நடிப்புல பூஜா ஹெக்டே, மமிதா பைஜூன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச ஹெச் வினோத் இயக்குனர் அவர் இயக்கிய திரைப்படம் கேவிஎன் புரொடக்ஷன்ல உருவாகி இருக்க அந்த திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படம் விஜயோடைய கடைசி படம் அப்படின்றதுனால இதற்கு எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம். இதற்கான ஆடியோ லான்ச் மலேசியாவுல வெகு பிரம்மாண்டமா நடந்தது. அதற்கப்புறம் அதுல விஜய் பேசிய அந்த கருத்துக்கள் எல்லாம் வைரல் ஆகி சோசியல் மீடியாவை திறந்தாலே ஜனநாயகன் குறித்த அப்டேட் தான் வலம் வரும் அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எகிரி இருந்தது. ஜனவரி 9 எப்போ வரும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்க சமயத்துலதான் படத்துக்கு ஜனவரி 9 நெருங்குற சமயத்துல இன்னும் சென்சார் சர்டிபிகேட்டே கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவல் விஜய் ரசிகர்களையும் சரி அந்த படக்குழுவினரையும் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதத்துல அமைஞ்சிருந்தது. எதனால சென்சார் சர்டிபிகேட்டே கிடைக்கல அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் அலசிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திரையரங்குகள்லாம் அந்த படத்திற்கான டிக்கெட் விற்பனையே தொடங்கிட்டாங்க. டிக்கெட்டும் விற்க தொடங்கி மக்களும் அதை அதிக விலை கொடுத்து, அதாவது ஒரு டிக்கெட் 900 ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்கும் அளவிற்கு மக்களும் அதுல ரொம்ப அதிகமா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல சென்சார் சர்டிபிகேட் ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, படக்குழு படப்பிடிப்புகள் எல்லாம் நடத்தி முடிச்சு டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கே சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக தணிக்கை குழுக்கு அந்த படத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா படத்தை பார்த்த தணிக்கை குழு, அதாவது சென்சார் போர்டு நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வன்முறை காட்சிகள், சண்டை காட்சிகள்லாம் நிறைய இருக்குது. இந்த குறிப்பிட்ட சில காட்சிகள் எல்லாம் நீக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்ம யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. வாய்மொழி உத்தரவா சொல்றாங்க. கரெக்டா டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்குதான் படக்குழு இந்த படத்தையே அனுப்புறாங்க. 19 அனுப்பி இருந்தா கூட 20ஆம் தேதி பார்த்திருப்பாங்க தணிக்கை குழு அப்படின்னு வச்சா கூட இப்படி ஒரு அறிவிப்பை அந்த தணிக்கை குழு சொன்ன உடனே அந்த மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க எந்த சீனெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ அதற்கு மாற்றா சில சீன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி 24ஆம் தேதி இது எல்லாத்தையும் அந்த படக்குழு ரெடி பண்ணிடுறாங்க. அப்பனா எவ்வளவு குறைவா இவங்களுடைய பணிகள் இருந்திருக்கும். ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுல அந்த படக்குழு எவ்வளவு மும்முரம் காட்டியிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது. அவ்வளவு மாற்றங்கள் எல்லாம் 24, அதாவது 2-3 நாட்கள்ல அதை செஞ்சு முடிச்சு மீண்டும் 24ஆம் தேதி அந்த படக்குழு அனுப்பி வைக்கிறாங்க தணிக்கை குழுக்கு படத்தை. ஆனா 24ஆம் தேதியும் அதற்கான சர்டிபிகேட் வழங்கல. தணிக்கை குழு அந்த படத்தை பார்க்கல. 25ஆம் தேதி டிசம்பர் 25 ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்துமஸ் தின விழா, அதனால விடுமுறை நாள் என்பதனால அன்னைக்கும் பார்க்கல. அப்படி நாட்கள் கடந்து போது 26, 27 அந்த படத்தை பார்க்கவே இல்லை. இப்படி தணிக்கை குழுவோடைய அந்த நடவடிக்கை ரொம்ப ஸ்லோவா இருக்குது. அப்ப எப்பதான் படத்துக்கான சான்றிதழ் பெற்று படத்தை ரிலீஸ் பண்றது? ஒரு பக்கம் டிக்கெட் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு படக்குழுக்கு பயம் வரவே என்ன பண்றாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற கதவை தட்டுறாங்க. நீதிமன்றத்தை நாடி இவங்க ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. தணிக்கை குழு விரைந்து யூஏ சான்றிதழ் வழங்கி படத்தை வெளியிடத்திற்கு அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்றாங்க படக்குழு சார்பா. சரி, தணிக்கை குழு தான் அவசர கதியில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, நீதிமன்றமாவது உரிய நீதி வழங்குவாங்க அப்படின்னு போனவங்களுக்கு அங்கேயும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த வழக்கு அவசர வழக்கா தொடுத்தவங்களுக்கு இது எந்த அளவுக்கு அவசர வழக்கா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னா இன்னைக்கு காலையில தான் தீர்ப்பு வருது. அடுத்த நாளுக்கு நாங்க இந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு வருது. இன்னும் தணிக்கை குழு எங்களுக்கு 3 வார கால அவகாசம் வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துல கேட்டு இருக்காங்க. இதையும் பரிசீலிக்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தேசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு அவசர வழக்கா எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்றது பாக்குற எல்லாருக்குமே புரியும். நீதிமன்றம் கதவை தட்டியதற்கு அப்புறமா அங்க இருதரப்புக்கும் வாதம் நடக்குது. படக்குழு ஒரு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க, தணிக்கை குழு சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல படக்குழு என்ன சொல்றாங்கன்னா, இந்த
இந்த மாதிரி சென்சார் சர்டிபிகேட் கேட்டு நாங்க 19ஆம் தேதி விண்ணப்பிச்சோம். ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் அது கிடைக்கல. முதல்ல யுஏ சான்றிதழ் தரதா இவங்க வந்து வாய்மொழி உத்தரவா சொன்னாங்க. இந்த படத்தை வந்து தணிக்கை குழுல இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் சான்றிதழ் வரல. இன்னைக்கு நாளைக்கு இழுத்தடிக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் நாங்க எல்லாருக்கும் அறிவிச்சிட்டோம். இந்த படம் வந்து 500 கோடி பட்ஜெட்ல நாங்க எடுத்திருக்கிறதுனால மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாகி இருக்கு. சொன்ன தேதியை தவிர்த்து மாற்று தேதிக்கு மாற்றும் பொழுது எங்களுக்கு பெரிய இழப்பீடு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நஷ்டத்தை குறைக்கும் விதத்துல வந்து நாங்க சொன்ன தேதியில இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் இவங்களுடைய படக்குழு தரப்புல ஜனநாயகன் படக்குழு தரப்புல இந்த வாதங்களை முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து தணிக்கை குழு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை நாங்க பார்த்தது எங்களுடைய தணிக்கை குழு உறுப்பினர்கள் எல்லாரும் பார்த்தது உண்மைதான். ஆனா பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு சில புகார்கள் வந்தது. அதாவது இந்த படத்துல மத உணர்வை தூண்டக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குன்னு எங்களுக்கு புகார் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தணிக்கை குழு கேட்கிறாங்க, இந்த படம் வந்து இன்னும் ரிலீஸே ஆகலையே. நாங்க வந்து இந்த இயக்குனர் அதில் நடித்த நடிகர் விஜய் அவர்கள் அதை தவிர்த்து தணிக்கை குழுவை தவிர இந்த படத்தை வேறு யார் பார்த்தது, வேறு யார் வந்து இப்படி ஒரு புகார் அளிக்க முடியும் மத உணர்வை தூண்டுதுன்னு. தணிக்கை குழு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்தை எந்த நபர் பார்த்து இப்படி ஒரு புகார் அளிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதே கேள்வியை நீதிபதி ஆஷா அவர்கள் தணிக்கை குழு கிட்ட கேட்கும் பொழுது, எங்களுடைய குழுவுல தணிக்கை குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒருத்தரே வந்து மெயில் போட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் நாங்க இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சப்பை கட்டும் விதமாக ஒரு சாக்கு போக்கு வந்து அந்த தணிக்கை குழு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமா வந்து ஒரு தணிக்கை குழுல ஒரு 10 பேர் கொண்ட குழுவோ இல்ல 5 பேர் கொண்ட குழுவோ இருக்காங்கன்னா இவங்க மொத்த பேரும் சேர்ந்துதான் அந்த படத்தை பார்ப்பாங்க. படத்தை பார்த்துட்டு மெஜாரிட்டி இப்ப இதுல 3 பேருக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்ல, 2 பேருக்கு மட்டும்தான் அந்த படத்துல சில ஆட்சேபனைகள் இருக்குது அப்படின்னா அந்த 2 பேரோட குறைகள் என்னன்னு கேட்டு அதை தீர்த்து வைக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா மெஜாரிட்டி 3 பேருக்கு இந்த படத்துல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அந்த படத்திற்கு வந்து யூ சான்றிதழோ ஏ சான்றிதழோ என்ன சான்றிதழ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து படத்தை வெளியிட தான் பார்ப்பாங்க. ஆனா ஒரு நபர் வந்து இந்த படத்துல மத உணர்வை தூண்டும் விதமாக படம் இருக்கிறதா உணர்ந்ததாலேயோ அவர் மெயில் போட்டதுனாலயோ இப்படியெல்லாம் படத்தை நிறுத்தி சான்றிதழ் கொடுக்காம இருப்பதற்காக எந்த வாய்ப்பும் எந்த ஒரு சட்டமும் வந்து இந்த தணிக்கை குழு சட்டங்கள்ல இடம்பெறவே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏதோ ஒரு நபர் வந்து உங்க குழுவை சார்ந்தவர் மெயில் போட்டாருன்னு எப்படி நீங்க நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புக்கும் வாதம் வந்து மாறி மாறி இந்த நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நீதிபதியாக ஒரு நல்லதொரு தீர்ப்பை வழங்குவாங்க அப்படின்னு பாக்குற சமயத்துல படக்குழுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்புறாங்க. பி.டி. ஆஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீங்க வந்து படத்தை 9ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணணுமா, 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதா, தை பிறந்தா ரிலீஸ் பண்ணலாமே, தை பிறந்தா வழி பிறக்குமே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு நீதிபதி கிட்ட ஒரு வழக்கு வரும் பொழுது அந்த வழக்கு குறித்து அவங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு சாட்சியங்களின் அடிப்படையில ஒரு தீர்ப்பு வழங்கலாம். ஆனா இப்படி பண்ணிருக்கலாமே, நீங்க இப்படிதானே பண்ணிருக்கணும் அப்படின்னு கருத்துக்களை வழங்குறது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது தெரியல. நீதிபதி இப்படி ஒரு கருத்தை கேட்கும் பொழுது நம்ம பார்க்க எல்லா இந்த நியூஸை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே கண்டிப்பா இப்ப 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாது போல நீதிபதியே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. அதே போல 100% இந்த கருத்தை உண்மையாக்கும் விதத்துல தான் இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகல. ஜனவரி 9ல இருந்து படம் ஒத்தி வைக்கப்படுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா படக்குழு இதை வந்து ஒரு அவசர வழக்கா கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு அவசர வழக்குன்னும் போது அது அவசர கதியில் விரைந்து முடிப்பதற்காக தானே அது அவசர வழக்கா தொடுக்கப்படுது. ஆனா இந்த வழக்குல வந்து நீங்க 10ஆம் தேதி பண்ணலாமே, இல்ல பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்குமே அப்படின்றது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, தணிக்கை குழு எங்களுக்கு 3 வார காலம் அவகாசம் வேணும், இந்த படத்தை மறுபரிசீலனை பண்ணணும், நாங்க ஒரு வாட்டி பார்த்துட்டோம், ஆனா இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி நாங்க சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு 3 வாரம் 4 வாரம் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதையும் பரிந்துரைக்கும் விதத்துல நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, நாளைக்கு இந்த தீர்ப்பை நாங்க ஒத்தி வைக்கிறோம், நாளைக்கு இதுல தீர்ப்பு வழங்குறோம், மீண்டும் நாளைக்கு போகுது. அவங்க சொன்ன மாதிரி ஜனவரி 10ஆம் தேதியும் வரப்போகுது. எப்படியோ படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகாது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, கனத்த இதயத்தோடு ஒரு அறிவிப்பு வெளியிடுறோம்னு சொல்லிட்டு இந்த படம் ஜனவரி 9 வெளியாகாது, திரையரங்குகள் கட்டணத்தை எல்லாம் திருப்பி செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. சென்னையில மட்டும் தமிழகத்துல மட்டும் கிடையாது, கேரளா கர்நாடகாவிலும் இந்த படம் வெளியாகல. ஜனவரி 9 அன்னைக்கு
மாற்றா வேறு தேதியில வெளியிடப்படும் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பை தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் விஜய்க்கு எதிராகவும் ஜனநாயகன் படக்குழுக்கு எதிராகவும் நடக்குது அப்படின்றத சோசியல் மீடியா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் என்ன பண்றாங்க, இதுக்கு திமுக அரசு தான் காரணம், பாஜக அரசு தான் காரணம், இந்த அரசு எப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரோ அப்பயே அவரை தடுத்து நிறுத்தும் விதமாக இது போன்ற சூழ்ச்சிகள்லாம் அவர் மீது செய்யப்படுது, இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே திமுக இது போன்ற பிரச்சனைகளை, ஜனநாயகன் பட பிரச்சனையை விஜய்க்கு அளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா தணிக்கை குழு மொத்தமுமே மத்திய அரசுக்கு உட்பட்டது. தணிக்கை குழுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அந்த அதிகாரிகள் எல்லாருமே மத்திய அரசால நியமிக்கப்படுறவங்களா இருக்காங்க. சோ இதுல மாநில அரசுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல பாஜக விஜய் கூட்டணிக்குள் அழைத்து வரும் முயற்சியில இது போன்ற ஒரு விஷயத்த செக் வைக்கிறாங்களா விஜய்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதையும் தாண்டி திமுகவால் இது போன்ற பிரச்சனைகளை இந்த படத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த விநியோகஸ்த உரிமையில சில பிரச்சனைகளை, டிஸ்ட்ரிபியூஷன்ல சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதையும் தாண்டி திமுகவால இந்த படத்திற்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படமும், அதாவது ரெட் ஜெயண்ட் படமும் இந்த ஜனநாயகன் படமும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகுதா சொல்லப்படுது. அதாவது பராசக்தி படம் குறித்து நம்ம பார்த்தோம்னா 14ஆம் தேதி, ஜனவரி 14ஆம் தேதி தான் வெளியாகிறதா சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இந்த படம் அதற்கு முன்பே 10ஆம் தேதி வெளியாகிறதா இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. 14ஆம் தேதி வெளியாகிற படம் 10ஆம் தேதி வெளியாகலாம். ஆனா 9ஆம் தேதி வெளியாகிறதா சொல்லப்பட்ட படம் இன்னுமே ரிலீஸ் ஆகல. இதுதான் இப்போ வரைக்கும் வந்து பராசக்தி படத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடுகளா இருக்கு. அதையும் தாண்டி இப்போ வந்து இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா சொல்லப்பட்டுருச்சு பராசக்தி. ஆனாலும் இதற்கு சான்றிதழ் கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவல், விஜய்க்கு ஜனநாயகன் படத்துக்கு எப்போ வந்து சான்றிதழ் கிடைக்கல, படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சோ அதற்கு அப்புறம் தான் பராசக்தி படத்திற்கும் இன்னும் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வருது. இப்போ ஜனநாயகன் படம் வந்து சான்றிதழ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தையே நாடிட்டாங்க. பராசக்தி படத்துக்கு இன்னும் சர்டிபிகேட் கிடைக்கலையா, இவங்க இன்னும் கோர்ட்டுக்கு போகாம அமைதியா வேடிக்கை பாக்குறாங்களா, இதையெல்லாம் மக்களும் நம்பணுமா? சோ இது போன்ற சில பிரச்சனைகள், அதாவது இந்த ஜனநாயகன் படம் வெளியாகிற நேரத்துல ரெட் ஜெயண்டோட பராசக்தி படம் அதுக்கு போட்டியா வர மாதிரியாகவும், இதற்கு தியேட்டர்கள் கிடைக்கிறது, திரையரங்குகள் அதிக அளவுல கிடைக்கிறத தடை செய்யும் விதமாகவும், இது போன்று தமிழகத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பிரச்சனைகளாக ஜனநாயகனுக்கு திமுக அரசு பண்ண முடியுமே தவிர, தணிக்கை குழுவோட எந்த நடவடிக்கையிலும் திமுக அரசு ஈடுபட முடியாது அப்படின்னு தான் தெரியுது. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து, அதாவது விஜயோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு தடைகள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இவ்வளவு கொதிச்செழுந்து சோசியல் மீடியால தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டிட்டு இருக்கும் பொழுது, இது குறித்து அரசியல் தலைவர்கள் எதுவும் பேசாம இருப்பாங்களா? அதனால அவங்களும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. முதலாவதா, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் தமிழகத்துல அதற்கு முதல் ஆளா குரல் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும், நீங்க இது வந்து மத உணர்வை தூண்டுது, ஜனநாயகன் படம் தான் மத உணர்வை தூண்டுது அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுவும் மத ரீதியிலான பிரச்சனை கிடையாது, அதற்காக தமிழக அரசு போராடுறாங்களே, இதுதான் உங்களுக்கு மத ரீதியான பிரச்சனையா தெரியுதா? பாஜக செய்வது அது வந்து மத உணர்வை தூண்டும் விஷயம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவை வழங்கியிருக்காரு. அவரை தாண்டி காங்கிரஸ், அதாவது விஜய் வந்து ராகுல் காந்தியோட கூட்டணி வைப்பாரு, காங்கிரஸோட தான் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும், அப்படியே இவர் ரகசிய பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாரு ராகுல் காந்தியோட அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்க சூழல்ல, திரு சீமான் அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் ஜனநாயகன் படத்திற்கு இந்த தடை விதித்ததை எதிர்த்து அவரும் விஜய்க்கு ஆதரவா ஒரு ட்வீட் அறிக்கையை போட்டிருக்காரு. சினிமாவை அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு பாஜக அரசை கடுமையா எதிர்த்திருக்காரு எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். சினிமாவை அரசியலாக்க கூடாது அப்படின்னு பாஜகவிற்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து ஜனநாயகனுக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இப்போ திமுகவிற்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து ஜனநாயகன் படத்திற்கு இப்படி வரக்கூடிய சிக்கல்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சூழல்ல, இப்போ திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் ஜனநாயகன் படத்திற்கு எழக்கூடிய சிக்கல்கள் குறித்து பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்க சமயத்துல திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் திமுகவோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கிட்ட நம்மளுடைய செய்தியாளர்கள் போயிட்டு, ஜனநாயகன் படத்திற்கு இப்படி பல தடைகள் வருது, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் செய்வதற்காக படக்குழு மிகுந்த முயற்சியில ஈடுபட்டிருக்காங்களே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தடைகள் அப்படின்றது வந்து இது திமுகவிற்கு சொந்தமான வார்த்தை, இது போன்ற தடைகள் பல வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தைரியம் வந்து 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட திராவிட இயக்கத்துக்கு மட்டுமே இருக்குது, இந்த வார்த்தைக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு இந்த சூழலையும் அவர் ஒரு அரசியல் பேச்சை பேசிட்டு நகர்ந்து செல்றாரு.
இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டேட்டை மட்டும் சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க டிக்கெட் கட்டணத்தை திருப்பி அளிச்சிருந்தாலும் எப்போ படம் வெளியாகும் அப்படின்னு சொன்னாலும் முதலாளா டிக்கெட் வாங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் எல்லாம் தங்களுடைய ஆதங்கத்தை சோசியல் மீடியால கொட்டிட்டு இருக்காங்க. இந்த ஜனநாயகன் படம் வெளியாகிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்றது குறித்து எனக்கு தெரிஞ்ச பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இந்த படத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். பிரைம் லொகேஷன்ல பிளாட்ஸ் வாங்கி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ராகாவின் எம்எஸ்கே மெகா சிட்டி தான். தக்கோலம் அருகிலபாடியில் இருக்கும் இந்த பிளாட்ஸ் 600 ஸ்கொயர் ஃபீட்டே வெறும் 4 லட்சத்துல இருந்து தொடங்கலாம். சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ் பெற்ற இந்த பிளாட்ஸ்க்கு மிக அருகாமையிலேயே தக்கோலம் ரயில்வே ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ஹைவே, நேஷனல் ஹைவேன்னு எல்லா வசதியுமே இருக்கு. அவ்வளவு ஏன் கூடிய விரைவில் பரந்தூர் ஏர்போர்ட்டே வரப்போகுதா? அப்புறம் என்ன யோசனை? இன்னைக்கே முன்பதிவு செய்ய திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்க.